மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அண்ணா அறிவாலயத்தில் திமுக மதிமுக இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கிறது. மதிமுக சார்பில் அமைக்கப்பட்ட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழு அறிவாலயம் வந்திருக்கிறது. தொடர்ந்து அங்கு பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இவர்களுடைய இணைகிறார் நமது செய்தியாளர் பாரிகார்த்திக். வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். 2017 முதல் தொடர்ச்சியாக மதிமுக திமுகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிடுகிறது. 2019 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் வைகோக்கு ஒரு இடமும், மறைந்த ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் கணேசமூர்த்திக்கு உதயசூரியன் சின்னத்திலும் போட்டியிட்டார்கள். அந்த தொகுதியில் வெற்றி பெற்றார். அது தொடர்ச்சியாக 2021 நடந்த சட்டமன்ற தேர்தலில் 6 இடங்களில் போட்டியிட்டார்கள். அந்த 6 இடங்களை பொறுத்த வரைக்கும் 2 இடங்களில் தோல்வியடைந்து 4 இடங்களில் வெற்றி பெற்றார்கள். இந்த 6 இடமுமே உதயசூரியன் சின்னத்தில் தான் இன்று வெற்றி பெற்றார்கள் என்பது, அதாவது அந்த 6 இடமுமே உதயசூரியத்தில் நின்றால் தான் இந்த குறிப்பிடத்தக்கது. அதில் 4 இடத்தில் வெற்றி பெற்றார்கள். இந்நிலையில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவர்கள் மதிமுக சார்பில் வைக்கக்கூடிய முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது. வைகோவுக்கு ராஜ்யசபா வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்க இருப்பதாக தகவல் சொல்லப்படுகிறது. மதிமுக சார்பிலே இத்தகைய தகவல் சொல்லப்படுகிறது. குறிப்பாக வைகோவுக்கு இந்த முறை ராஜ்யசபா கொடுக்க வேண்டும் என்று அவர்களுடைய வெகுநாள் கோரிக்கையாக இருக்கிறது. ஏனென்றால் அதாவது ராஜ்யசபா வைகோவுக்கு முடிந்த பிறகு அதன் பிறகு அவர்கள் கேட்டு பார்த்தார்கள். கடந்த 2021-24 நடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது அந்த கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் அந்த கோரிக்கை திமுக சார்பில் நிராகரிக்கப்பட்டது. இந்நிலையில் மீண்டும் அந்த கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். அதுபோல மதிமுக தற்போது வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்க தொகுதியாக 10 தொகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தொகுதிக்கான பட்டியலையும் தற்போது கொடுத்திருக்கிறார்கள். அந்த பட்டியலின் அடிப்படையே திமுக முதற்கட்டமாக அவர்களிடம் நாங்கள் இது குறித்து தலைவரிடம் பேசுகிறோம் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தற்போது இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கிறது. மதிமுகவை பொறுத்த வரைக்கும் கடந்த 3 பொதுத் தேர்தலாக 2 நாடாளுமன்ற தேர்தல், ஒரு சட்டமன்ற தேர்தல் என தொடர்ச்சியாக அவர்களுடன் தான், திமுகவுடன் தான் இந்த கூட்டணி அமைத்து தொடர்ச்சி பேச்சுவார்த்தையாக ஈடுபட்டு வருகிறார்கள். அதில் கிட்டத்தட்ட திமுகவுடன் ரொம்ப நாள் பயணிக்கக்கூடிய ஒரு கட்சியாக மதிமுக இருக்கிறது. பல்வேறு, கடந்த 2024 தனி சின்னத்தில் நின்று அவர்கள் வெற்றி பெற்றார்கள். தனி சின்னத்தில் திருச்சி ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டது. அந்த ஒரு தொகுதியில் தனி சின்னத்தில் நின்று, தீப்பெட்டி சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றார்கள். மேலும் தற்போது இருக்கக்கூடிய சூழலில் அந்த ஒரு விஷயத்தை காரணமாக காட்டி, அதாவது திருச்சியில் நாங்கள் தனி சின்னத்தில் நின்றுதான் வெற்றி பெற்றோம், எனவே வருகின்ற சட்டமன்ற தேர்தலும் எங்களுக்கு தனி சின்னம் ஒதுக்க வேண்டும் என்று, நாங்கள் தனி சின்னத்தில் நிற்பதற்கு நீங்கள் வாய்ப்பளிக்க வேண்டும் என்று அந்த கோரிக்கையும் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே தற்போது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான அந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இந்த பேச்சுவார்த்தையின் போது முதற்கட்டமாக விருப்ப தொகுதியை மட்டும் கொடுத்திருக்கிறார்கள். மேலும் திமுக அமைத்திருக்கக்கூடிய அந்த கூட்டணிகளுடன் தங்களுடைய விருப்பத்தையும் மட்டும் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இது அடுத்த கட்டமாக 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை, 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை என அடுத்தடுத்த கட்டங்களில் நகர்ந்து வரும். 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தையின் போது முடிவுற்று திமுக மற்றும் மதிமுக இடையே ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். தற்போது நடைபெறக்கூடிய இந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தை என்பது விருப்ப தொகுதி அடிப்படையிலே இந்த பேச்சுவார்த்தையானது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேலும் மதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி என அவங்க இறுதியாக சொல்லிவிட்டார்கள். அதன் அடிப்படையிலே வருகின்ற இந்த தேர்தலுக்காக இந்த பேச்சுவார்த்தை முதற்கட்டமாக துவங்கியிருந்தாலும் கூட அடுத்தடுத்த பேச்சுவார்த்தையின் போதுதான் அவர்களுக்கு தொகுதி பங்கீடு ஆனது முழுமையாக இறுதி செய்யப்படும். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.